வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. இப்பொழுது ஆடுகள் வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கம்பிளார் எஸ் டெல்மா அவர்கள். அம்மா வணக்கம். வணக்கம் சார். ஏம்மா, விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி செய்கிறீங்க? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தென்னை இருக்குது, வாழை, மரிச்சினி, அப்புறம் கொஞ்சம் கோழி. இப்போது வந்து எல்லாமே இருக்குது. மெயினாக இப்போ கொஞ்சம் ஆடு இல்லை ஃபோக்கஸ் பண்ணிட்டு. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து விவசாயத்தில்னு பார்க்கும்போது விவசாயம் சாகுபடி செய்கிறீங்க, அதே போல் வந்து கால்நடை வந்து வளர்க்குறீங்க. கால்நடை வளர்க்கு. இப்போ அந்த கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி கால்நடைகள் வந்து வளர்க்குறீங்க? நான் இப்போ வந்து ஒரு 10 ஆடு இருக்குது எங்ககிட்ட. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஆடு வந்து என்னோட ஒரு சித்தப்பா கொடுத்தாங்க. அதுலேருந்து மல்டிப்ளை பண்ணி இப்போது ஒரு 10 வரைக்கும் வச்சுருக்கேன். சரி, இந்த மாதிரி கால்நடை வளர்க்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? ஆர்வம் வந்து என்னோட சின்ன வயசில் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அந்த டைம்லலாம் பால் வாங்குறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப வாரத்தில் ஒரு வாட்டி அப்படியெல்லாம் தான் வாங்குவாங்க. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் எந்த ஆடு இருக்கிறனால அந்த ஆட்டு பாலை நம்ம யூஸ் பண்ணி அதுலேருந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது உங்கள் அப்பா அம்மா காலத்துலன்னு பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பில் வந்து அனுபவங்கள் இருந்துன்னு சொல்லலாம். இருந்து. எந்த மாதிரி என்ன ஆடுகள் வளர்க்குறீங்க? இப்போ நான் வளர்த்துக்கிறது வந்து ஜமுனாபாரியில் கிராஸ். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் சித்தப்பா கிட்டேருந்து வாங்கின ஆட்டுக்குட்டி. ஆமாம். எத்தனை மாதத்துலேருந்து வாங்கினீங்க? அவங்க ஒரு 3 மாதத்தில் கொடுத்தாங்க. அது அப்புறம் வந்து ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு சேர்த்து விடுறதுக்கு. அது வந்து ஒரு குட்டி திரும்ப போட்டுச்சு. அப்போ எங்கள் சித்தப்பாவுக்கு அந்த குட்டியை தான் திரும்ப கொடுத்துட்டு அதுக்கு பிறகுலேருந்து 2 குட்டி 3 குட்டி அப்படி இப்போ 10 குட்டி வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியிலேருந்து வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடுகள் 10. இதில் நிறைய சேல்ஸும் பண்ணியிருக்கோம். இப்போ நிற்கிறது 10. இப்போ அந்த டைம்லன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த தொழு பரப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து கட்டி வச்சிருந்தீங்க? ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 10க்கு 10 கூட இருக்காது, 10க்கு 8 அந்த டைப்ல தான் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு குட்டி 2 குட்டி ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போதான் 10 ஒரு 12 இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு என்னோட அந்த ஷெட்டோட அமைப்பு வந்து. கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிறைய ஆடுகள் வந்து நிறைய ஆடுகள் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி எல்லாம் மழை நேரத்தில் நம்ம தொழுவத்துல இருந்து எடுத்து வேற எங்கேயாவது கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நேரம் தான் இதுகளுக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம். கார் ஷெட்ல கொண்டு கட்டுறது, ஒரு நாள் இன்னொரு இடத்துல அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த இதுக்குள்ள இது இல்லை, அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடலாம். இது தரை தளத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது தரையில இப்போ நான் வந்து போட்டிருக்க சிமெண்ட் தான், ஆனால் அதுல கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல கொஞ்சம் மரத்தூள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு குட்டிலேருந்து வாங்கி தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 ஆடுகள் வச்சிருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் அந்த ஒரு குட்டி வாங்கி அது அந்த இனப்பெருக்கத்துக்கு தயார்னு பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வரை ஆகும்? அது வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து அந்த சிம்டம்ஸ் சிலது 5 மாசத்துல மினிமத்திலேருந்து பண்ணலாம். 5 மாதம் ஃபர்ஸ்ட் டைம்ல 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் கொஞ்சம் 1 இயர் வரைக்கும் ஆகும். அதுக்கு பிறகு ஒரு வாட்டி அது குட்டி போட்டதுக்கு பிறகுன்னா கரெக்டாக ஒரு 3 to 5 மாதத்துக்குள்ளாடி இது பண்ணிடலாம். இப்போ இந்த சென்னைக்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான அந்த குட்டியாட்டு இருக்கணும். ஆமாம். சென்னைக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து வெளி இடத்துல கொண்டு போகிறதா இல்லை உங்கள்கிட்ட கிடா ஆடுகள் இல்லை? என்னோட பக்கத்துலேயே இது இருக்குது. அங்கே நமக்கு காலையிலே கொண்டு அதுக்குள்ள சிம்டம்ஸ் தெரிஞ்சவொடனே காலையில கொண்டு அங்கே கட்டி விட்டோன்னா அவங்க சேர்த்துட்டு மத்தியானத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம். அவங்க சாயங்காலத்துக்கு பிறகு தான் சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு விடுவாங்க. அதுக்கு பிறகு தான் சாப்பாடு கொடுக்குறோம். சென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது முதல் டைம்ல வந்து சென்னை பிடிக்க வாய்ப்பு இருக்குமா? அப்படியெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சேர்த்த பிறகு ஒரு 2 monthsக்கு பிறகு தான் நம்ம அது சென்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு நமக்கு அதுக்கு சிம்டம்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி சேரலைன்னா திரும்ப ஒரு வாட்டி கூட கொண்டு விடணும். இப்போ சென்னை பிடிச்சிருக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் மாற்றங்கள் செய்கிறீங்க? மாற்றங்கள்லாம் கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் டயட் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். நான் சோளத்தை நல்லா பொடிச்சு பவுடர் பண்ணி
சோளத்துக்கு கூடவே உளுந்தோட குருணைன்னு சொல்லுவாங்க, அந்த தோல், அப்புறம் கொஞ்சம் பருத்தி கொட்டை, தேங்காய் புண்ணாக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஊற போட்டு நல்ல அதுக்கு கூட நம்ம வீட்டில் உள்ள தண்ணி, கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து நீங்கள் மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறதா இல்லை கெட்டு போட்டு வளர்க்குறது? மேய்ச்சலுக்கு தான். காலையில் இந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டு மேய்ச்சலுக்கு கொண்டு கட்டிடுவோம், தோட்டத்தில் கொண்டு கட்டிடுவோம். அப்புறம் சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்த பிறகு நைட்டும் இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து. இப்போ மேய்ச்சலுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? மேய்ச்சல்னு இப்போ எனக்கு கொஞ்சம் தோட்டம் இருக்கிறதுனால நான் காலையிலே கொண்டு போய் ஒரு தென்னந்தோப்பு, அங்கே நிறைய வெரைட்டியான புல்லெல்லாம் இருக்கிறதுனால அங்கே கொண்டு விட்டுருவேன். அது நம்ம அது கட்டி தான் போடணும்னு இல்லை, அவுத்து விட்டாலுமே அங்கேயே நின்றுடும். அது வந்து நீங்கள் கட்டி போடுறதா இல்லை வந்து நீங்கள் கூட நின்று பராமரிக்கிறதானா? காலையில் கொண்டு போயிட்டு அங்கே நிற்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறது, நமக்கு வேறு வேலை இருக்குது. சாயங்காலம் எடுத்துகிட்டு வர போகும்போது ஒரு 1 ஹவருக்கு ஏர்லியாக போயிட்டு அவுத்து விட்டால் கொஞ்சம் நேரம் நின்று மேய்ஞ்சிரும். சரி, இந்த மாதிரி நீங்கள் மேய்ச்சலுக்கு விடும்போன்னு பார்க்கும்போது சில டைமில் வந்து நாய்கள் தொல்லைகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அந்த ஆடுகளை வந்து கவனிப்பு முறை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பு? ஆக்சுவலி அந்த இடத்துல முன்னாடியெல்லாம் நான் தோட்டத்தில் கொண்டு கட்ட மாட்டேன். இப்போ வந்து இதுக்கு பக்கத்துலேயே கடைகள் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து நாய்கள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால கொண்டு கட்டுறேன். இது வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் மேய்ச்சலுக்கு விடுறீங்க. இது பராமரிப்புன்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அந்த பராமரிப்பு முக்கியத்துவம். பராமரிப்பு இந்த குலைகள் கொடுக்கறதுக்கு கூட நம்ம சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு நைட்டு தண்ணி வச்சுட்டு நைட்டுக்கு கொஞ்சம் குலை கட்டி விடுவோம். அது வந்து தென்னை ஓலையோ இல்லை வாழை இலை, பலா இலையெல்லாம் கட்டுவோம். இன்பிட்வீன் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் இந்த வேப்பன் தழை அதுக்கும் கட்டணும். அது வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதுக்கு கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால அது கட்டுறது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை கழுவணும். அப்புறம் வெயில் நேரங்களில் வந்து பேன் தெல்லுன்னு சொல்லுவாங்க, அது நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வரும். இது ஒரு ஆடு வளர்த்தினாலும் வரும், நிறைய இருக்கும்போது கண்டிப்பாக வரும். அந்த டைம்லலாம் நம்ம எங்களோட ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையில் போனோம்னா அவங்க ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு இது தருவாங்க. அதுக்கு அதை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்லுவாங்க, அதை தடவிட்டு 1 ஹவர் அதை அப்படியே அதுக்கு நக்கையெல்லாம் கூடாதுன்னு சொல்லி விடுவாங்க. அதனால நல்ல கழுத்துல இருந்து நல்ல டைட்டாக பிடிச்சி ஒரு இதில் கட்டி விடுவாங்க. அது அங்கே எங்கே அசைய முடியாதபடி கட்டி போட்டுட்டு தடவி விட்டுட்டு 1 ஹவர் கழிச்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடும், பேன் எல்லாம் போயிடும். இது வேற ஏதாவது நோய்கள் வந்து தாக்குதல்? நோய்கள் வந்து இந்த மழை நேரங்களில் இந்த காலில் ரொம்ப ஈரம் எல்லாம் பட்டுச்சுன்னா புண்ணு மாதிரி எல்லாம் வரும். அந்த கால் குழம்புல அது மேக்சிமம் வராத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த இது பண்ணணும். அதாவது முறையாட்டு நீங்கள் தடுப்பூசி அந்த மாதிரி போடுறீங்களா? தடுப்பூசினா அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கொண்டு ஹாஸ்பிட்டல் போகிறது. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வரல, வந்துன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை. அப்போ அதில் வந்து நீங்கள் கவனிப்பு முறை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆமாம், அந்த இப்போ முன்னாடியெல்லாம் அந்த சின்ன ஷெட் இருந்த டைமில் இதெல்லாம் இவ்வளோ ஆடு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துருக்கும். ஆனால் இப்போ நமக்கு ஷெட்டெல்லாம் இருக்கிறது அதுக்குள்ளே அந்த டைமில் மாற்றி நம்ம கட்டுறதுனால அந்த ஈரத்தில் அவ்வளோ மேக்ஸிமம் நிற்கிறது இல்லை, அதனால இது வரைக்கும் வரல. ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது குட்டி போட டைம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்கு? அது வந்து நம்ம இப்போ சேர்த்து விட்டதுலேருந்து 5 months. இப்போ நம்ம ஒரு சேர்க்குற அன்னைக்கு நம்ம ஒரு டேட்டை எழுதி வைப்போம். அதுலேருந்து இப்போ 5 months 2 days முன்னாலேயோ இல்லை பின்னாலேயோ இருக்கும். அது அந்த டைமில் அந்த இது நம்ம அந்த மடின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் வீக்கம் போடும். அப்புறம் அந்த காம்பு சைட்லாம் கொஞ்சம் நல்ல தடிமன திக்னஸாக இருக்கும், அதை வச்சு நம்ம இன்னைக்கு குட்டி போடுவோம்னு சொல்லிட்டு. இப்போ முதல்ல வந்து உங்கள்கிட்ட எத்தனை குட்டிகள் போட்ட அனுபவங்கள் வரை இருக்கு? ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம சேர்த்துப்போ ஒரே ஒரு குட்டி தான் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அதே இது ஆடு நெக்ஸ்ட் டைமில் போடும்போது 2 போட்டுச்சுது. அதுக்கு பிறகும் 2 தான், அடுத்ததுலேருந்து 3, மேக்ஸிமம் 2 தான். அந்த 2 போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் ஈஸி டு கேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது 3 போடும்போது அந்த ஃபீடிங் கொடுக்கறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து முதல்ல வந்து ஒரு குட்டி தான் போட்ட அனுபவங்கள் இருந்து, அடுத்து வந்து 2 குட்டி 3 குட்டிகள் வந்து போட்ட அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ முதல்ல போடன்னு பார்க்கும்போது ஒரு குட்டி போட்டதுமே வந்து நமக்கு வந்து நஞ்சு கொடி விழ வாய்ப்பு இருக்கும். இப்போ 2வது வந்து திரும்ப அந்த குட்டிகள் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து குட்டி போட்டுட்டு ஒரு 1 hour அது கொஞ்சம் அப்படி இப்படி எழுந்திரிச்சு எல்லாம் நிற்கும். அந்த குட்டி போட்ட உடனே கொஞ்சம் தண்ணியில் காப்பி போட்டு கலந்து கொஞ்சம் அது ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுக்கறதுக்காக அதை கொடுப்போம். ஒரு 1 hourக்கு மேலே கொடி கம்ப்ளீட்டாக வரணும். வராமல் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர்ஸ் யாராவது கூப்பிட்டு தான் அதை எடுக்கணும். அது நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வீட்டில் வளர்க்கும் போது இதெல்லாம் போடுறதை பார்த்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக போட்டுறதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நெக்ஸ்ட் குட்டி போட்ட பிறகு நம்ம உணவுகளில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்குமா? அதுக்கு வந்து இந்த கடலை புண்ணாக்கு சொல்லுவாங்க, பருத்தி கொட்டை, இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா பால் கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி உள்ள டயட்டு கொடுக்குறது. நம்ம வீட்டுக்கு தேவைன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் கழிஞ்சு நீங்கள் அந்த பாலை வந்து எடுக்கிறீங்க? பால் ஒரு 3 monthsக்கு நம்ம எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த ஒரு குட்டின்னா நம்ம 1 monthக்கு அப்புறம் நம்ம
நம்ம எடுக்கலாம் வீட்டு அவசியத்துக்கு. ஸோ 2 குட்டி இருக்கும்போது அதுகளுக்கே பத்தாது. ஸோ 3 மாசத்துக்கு பிறகு நம்ம அந்த குட்டியை செப்பரேட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வீட்டு அவசியத்துக்கு எடுக்கலாம். இப்போ 3 குட்டிகள் போட்டோன்னு பார்க்கும்போது அந்த பாலை வந்து 3 குட்டிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? அந்த கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம தான் உருவாக்கணும். ஏன்னா அந்த 2 குட்டிகளுக்கு குடிக்கிறதுக்கு அதுகளே போய் குடிச்சிடும். ஒரு குட்டியை கண்டிப்பாக அதுக்கு செப்பரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம தான் அந்த டைமில் கவனமாக இருந்து 2 குட்டி கொஞ்சம் குடித்த பிறகு 3வது குட்டியை எடுத்து விட்டு கொடுக்கணும். அது வந்து நம்ம எப்படி எத்தனை நாள் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பாலை பொறுத்தவரை பார்க்கும்போது? 1 மாதம் வந்து கண்டிப்பாக நம்ம இதில் தான் இது இருக்கும். அதுக்கு பிறகு அதுகளே ஒரு இதை தள்ளி விட்டுட்டு அதுகளே தன்னாலே குடிக்க தொடங்கிடும். உணவு எடுக்கணும்னு பார்க்கும்போது எத்தனை மாதத்துக்கு பிறகு அது உணவுகள் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த குட்டிகள்? 3 மாதத்துக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா செடிகளையும் நம்ம எதுவுமே வீட்டில் வளர்க்க முடியாது. எல்லாம் அதுகளே போய் எல்லாத்தையும் கரும்பி விட்டுரும். 3 மாதத்துக்கு பிறகு அது சாப்பிட தொடங்கிடும் நார்மல் டேட். இப்போ நீங்கள் மேய்ச்சலுக்கு கூட விடனாலன்னு பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கும், வேற செடிகள் இருக்கும். இந்த மாதிரி உணவாக எடுக்கும்போது அதுகளுக்கு ஏதாவது வயிற்றுச்சமல் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அதுக இப்போ எடுக்கிற இதுலேயே இது அந்த மாதிரி உள்ள புல்லும் இருக்கும், மற்ற மூலிகை சம்பந்தமான புல்லும் அதுலேயே இருக்கும். அது என்ன கேடான சாப்பிட்டாலும் அதுக்குள்ள மெடிசனுக்கு உள்ள இதுவும் அந்த புல்லுலேயே இருக்கிறனால அதுலேயே அது ஈக்குவலைஸ் பண்ணிடும். இது தண்ணி கொடுக்குறத பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி தண்ணிகள் வந்து நீங்கள் கலப்பாட்டு கொடுக்குறீங்க? வீட்டிலேயே நம்ம வீட்டில் உள்ள வடித்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய் புண்ணாக்கு, இந்த வீட்டிலேயே கொஞ்சம் பொடிச்ச சோளம், கூவரவு, அப்புறம் இந்த கடலையோட தோல், அப்புறம் அந்த கருப்பு உளுந்தோட குருணை, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஊற போட்டு அதுக்கு தண்ணி கொடுக்க முன்னாடி ஊற போட்டு வச்சிருப்போம். அதை அந்த கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை கொடுப்போம். இது வந்து உங்கள் வீட்டில் உள்ள கஞ்சி தண்ணி மட்டும் எடுக்கிறேன். ஒரு 1-2 ஆடு மட்டும் நின்றுச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ள தண்ணியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது இப்போ நானே ஒரு 4-5 வீட்டுகள்லேருந்து எடுத்து தான் அதுக்கு கொடுக்குறது. இது போயிட்டு வீட்டிலேயே நம்ம கொஞ்சம் இதுகளுக்காகவே கொஞ்சம் அரிசி போட்டு கஞ்சி வைப்போம். இது மேய்ச்சல் முடிஞ்சுன்னு பார்க்கும்போது எந்த டைமில் நீங்கள் அந்த தண்ணிகள் கொடுக்குறீங்க? ஒரு சாயங்காலம் ஒரு 5 o'clock நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு 6 மணிக்கு தண்ணியை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒரு 7-7:30 பிறகு கொஞ்சம் ஒரு கொத்து கொலை ஏதாவது கட்டி போட்டால் நைட்டு ஃபுல்லாக அது மேனேஜ் பண்ணிவிடும். இப்போ இந்த இலைத்தலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி இலைத்தலைகள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? தென்னை ஓலை, அப்புறம் வந்து வாழை இலை, பலாவில் உள்ள அந்த கொலை, இந்த மாதிரி உள்ளது. அது எது விரும்பி சாப்பிடுமோ அதை பார்த்து கொடுக்குறது. இந்த மல்பெரி இலையெல்லாம் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் அது மல்பெரி இலையில ஹை ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அந்த இலை ரொம்ப நல்லது. ஆனால் சில ஆடுகள் தான் அதை விரும்பி சாப்பிடும். அது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், அப்புறம் சாப்பிட தொடங்கிட்டு அந்த இலையெல்லாம் ரொம்ப நல்லது, அது கொடுக்கலாம். இப்போ அந்த இலை தலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கெட்டி போட்டுறது? ஆமாம், கெட்டி போட்டுறது தான். இது மழைக்காலங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது அதுக்கு உணவுன்னு பார்க்கும்போது நம்ம மேய்ச்சலுக்கு விட வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேய்ச்சலுக்கு விடுறதுக்கு அந்த டைமில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேய்ச்சலுக்கு விடும்போது அந்த ஈர புல்லில் நிறைய பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நிறைய நோய் தொற்றுகள் இதுக்கு வரும். ஸோ அந்த டைமில் வெளியில் மேய்ச்சல்கள்லாம் விடுறதில்ல, வீட்டில் அந்த ஷெட்லேயே போடுறது. மாற்றி மாற்றி இன்னைக்கு ஒரு இடத்துல கட்டியிருந்தோம்னா இன்னொரு இடத்துல மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறோம். அப்புறம் இந்த கொலைகள் அந்த டைமில் யாரையாவது சொல்லி கொஞ்சம் கொலை ரெடி ஸ்டாக் வச்சுட்டு டைமுக்கு டைமு மாற்றி கட்டி கொடுப்போம். இதே ஒரு தாய் ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ எத்தனை குட்டிகள் போடு அளவுக்கு வேற நீங்கள் அந்த தாய் ஆடுகளை விட்டு வளர்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சூழ் வரைக்கும் நான் விட்டுருப்பேன். அதுக்கு பிறகு அதை வித்துருவேன். அதுலேருந்து அந்த குட்டிகளை வந்து நீங்கள் எப்படி தரமான அந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க? தேர்வு செய்து இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது ஜெமுனா பேரிக்ராஸ். நம்ம சேர்க்க கொண்டு போகிற இடத்துலையும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அந்த கிடா ஆடு வச்சுருப்பாங்க. அப்போது அவங்களே கேட்பாங்க எந்த மாதிரி இது உங்களுக்கு வேணும்னு. அப்போ அதுலேயே நம்ம செலக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த இதில் தான் வந்துடும், கொஞ்சம் கிராஸ் அதில் தான் வந்துடும். என்கிட்ட இருக்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த கொஞ்சம் தரமான இனமான ஆடு தான். இதே இது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபாய்கள் தேவை இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து ஆடுகள் இருக்கும்போது என்ன அளவில் வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ அந்த மாதிரி தேவை இருக்கும்போது கொஞ்சம் காசு நமக்கு இப்போ ஒரு 10,000 ஒரு 20,000 தேவைப்பட்டுச்சுன்னா அதில் நிற்கிறதுல ஏதாவது ஒரு ஆடை நம்ம சேல் பண்ணிடலாம். நம்ம வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு தான் வச்சுருப்போம். ஆனால் அதை விட முக்கியமான தேவை வரும்போது இதில் ஏதாவது ஒரு ஆடை செல் பண்ணிவிட்டு காசு பார்க்கலாம். நீங்கள் அந்த குட்டிகளை வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க? குட்டிகளை சந்தைப்படுத்துறது இப்போது ஒரு டைமில் ஒரு 2 குட்டி போடும். அதில் ஒன்று ஆணாக இருக்கும், இன்னொன்று பெண்ணாக இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு அடுத்த இதுக்கே நம்ம வளர்க்கறதுக்கே எடுத்துருவோம். அந்த ஆணை வந்து ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 5 மாதமோ ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வர்ற டைமில் நம்ம அதை விற்றுருவோம். அந்த டைமில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். சின்ன குட்டிகள்லேருந்து வந்து நீங்கள் வந்து பெண் ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நாங்களே வளர்த்துறோம். இப்போ விற்கிறத பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி விற்பனை செய்கிறீங்க? இப்போ வந்து வியாபாரிகள் வந்து உங்கள் வீட்டிலே வந்து வாங்குறதா இல்லை வந்து நீங்கள் வந்து சந்தையில் கொண்டு போய் விற்பனை செய்கிறதா? இப்போ ஆடுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கிறனால வியாபாரிகளே வீடு தேடி வருவாங்க. எந்தெந்த வீட்டில எல்லாம் ஆடு நிற்கணும் அவங்களே ஒரு இதை எடுத்து வச்சுட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க. அது வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் வீடு வீடாக போய் கேட்பாங்க. நம்மளா போய் சந்தைக்கு எல்லாம் போய் அலையெல்லாம் வேண்டாம், அவங்களே வீடு தேடி வந்துருவாங்க. சரி, இந்த மாதிரி விலை நிர்ணயம் பார்க்கும்போது எப்படி விலை நிர்ணயம் வைக்கிறாங்க? இப்போ நமக்கே தெரியும், நம்ம வீக்லி இறைச்சி எடுக்கும்போது தெரியும் 1 kg 1000 rupees. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அமௌண்ட் சொல்லுவோம். எப்படி அவங்க அதில் கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், நம்ம கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போய் அங்கே அலைச்சல், நம்மளோட ட்ராவல் சார்ஜ் எல்லாத்துக்கும்
இது பண்ணி கொடுப்போம். அப்போ அந்த ஆடு வளர்ப்புன்னு பார்க்கும்போது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லலாம். லாபகரமான இன்னும் கொஞ்சம் நல்லா இஷ்டப்பட்டு பிடிச்சு பண்றதுனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இனி ஆடுகளை வந்து அதிகப்படுத்தணும்ல எண்ணம் இருக்கா? எண்ணம் இருக்கு. இப்பதான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இன் ஃபியூச்சர்ல அந்த பிளான் இருக்கு சார். இருக்கு. அப்போ வந்து ஆடுகள் வளர்க்குன்னு பார்க்கும்போது ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சார். இப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது ஆடுகள் வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம். நன்றி சார். இதுவரை ஆடுகள் வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கம்பிளார் எஸ். டெல்மா அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.